ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் 2026 மே மாதம் ஸ்டார்டிங்கில் இருக்கோம். இந்த 2026 ஒரு நபர் வந்து பிளேஸ்டேஷன் 5 வாங்கலாமா, அந்த பிளேஸ்டேஷன் 5 வாங்கினார்னா அவருக்கு என்ன மாதிரி ஆக்சசரிஸ் கிடைக்கும், இந்த பிளேஸ்டேஷன் 5ல என்ன மாதிரி கேம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு நபர் வந்து பிளேஸ்டேஷன் 5 வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கலாமா இல்லை புதுசாக வாங்கலாமா, ஒரு வேளை அவர் செகண்ட் ஹேண்டாக வாங்குற மாதிரி இருந்தால் அந்த பிளேஸ்டேஷன் 5 வந்து எப்படி செக் பண்ணி எடுக்கணுங்கிறதும், இந்த பிளேஸ்டேஷன் 5ல கேம்ஸை தவிர்த்து என்ன மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் எங்கள் வீடியோ கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம யூடியூப் சேனலில் ப்ராட்பேண்ட் ரிலேட்டடாக இருக்கிற ஜியோ, ஏர்டெல், வைஃபை எப்படி மாட்டுறாங்க, ஜியோ ஏர்டெலோட வைஃபை பிளான்ஸ் என்னங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். பிளேஸ்டேஷன் 5 பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து அன்பாக்சிங் பண்ணிட்டேன். யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து பிளேஸ்டேஷன் திறக்கிற வீடியோ நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து திறக்கிற வீடியோ போட்டு இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக ஆக்க வேண்டாம்னு நினச்சி அந்த அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ நாங்கள் போடலை. ஆனால் ஒருத்தர் வந்து பிளேஸ்டேஷன் 5 வாங்கினார்னா அவருக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் சப்போர்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரோலர் கிடைக்குங்க. கண்ட்ரோலரோட எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வெள்ளை கலர் வரும். 2 கண்ட்ரோலோட எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2 கண்ட்ரோலர் ஒரு பாக்ஸுக்குள்ளார வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கிற சப்போர்ட் இருக்கிற ஒரு கண்ட்ரோலருங்க. இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்னா என்னங்கிறது நான் வீடியோவில் காமிச்சிடும் உங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த பிளேஸ்டேஷன் 5 வந்து ஆடாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளார சின்னதாக 2 கிளிப்பு தருவாங்க உங்களுக்கு. அது ஸ்டாண்டு மாதிரி தருவாங்க. அது ஒன்று வந்துடும் பாக்ஸ்குள்ளார. ஒரு கண்ட்ரோலர் வந்துடும். அது போக பவர்ஃபுல் HDMI கேபிள் ஒன்று தருவாங்க. இந்த கேம் கான்சோல் பார்த்தீங்கன்னா 4K 60 fps இருந்து 120 fps வரைக்கும் சப்போர்ட் ஆகுதுங்க. அதாவது நம்ம கேம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பவர்ஃபுல் HDMI கேபிள் தருவாங்க. இந்த HDMI கேபிள் வந்து நம்ம செப்பரேட்டாக போய் கேட்டோம்னா கிடைக்காதுங்க. இந்த கான்சோல் கூட வர்றதா ஒரிஜினல் கேபிள் தருவாங்க. அது போக புதுசாக வாங்க போகும்போது சோனியோட அஃபீஷியல் ஒரு மஞ்சள் கலர் வாரண்டி கார்டு தருவாங்க. ஸோ அது இருந்தால் தான் வாரண்டி கிளைம் ஆகும். பில் இருந்தால் வாரண்டி கிளைம் ஆகாது. மஞ்சள் கலர் அந்த வாரண்டி கார்டு இருந்தால் மட்டும் தான் வாரண்டி கிளைம் ஆகும். செகண்டாக வாங்குற போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த மஞ்சள் கலர் வாரண்டி கார்டு இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கிங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளேஸ்டேஷன் 5 வந்து இதுக்கு முன்னாடி 2 மாடல் கொடுத்துருந்தாங்க. PS5 ஃபேட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ PS5 ஸ்லிம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, PS5 ஸ்லிம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து PS5 ப்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. PS5 ஃபேட் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. இனிமேல் PS5 ஃபேட்டுங்கிற மாடல் வராது. இனி பார்த்தீங்கன்னா PS5 ஸ்லிம்ங்கிற மாடல் மட்டும் தான் நமக்கு அஃபிஷியலாக வரும். PS5 ஸ்லிம்லையும் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா, PS5 ஸ்லிம் வந்து ஒன்று டிஸ்க் எடிஷனும், இன்னொன்று வந்து டிஸ்க் போட முடியாத ஒரு மாடலுங்க. அதாவது PS5 ஸ்லிம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்லைன்ல கேம் எடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாண்டுக்கலாம். நம்ம ஆன்லைன்ல கேம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை சில கேம்ஸை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து PS5 ஸ்லிம்னு சொல்லுவாங்க. PS5 ஸ்லிம் டிஸ்க் எடிஷன் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உள்ளார உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா CD போட்டுக்கலாம் உங்களுக்கு. PS5 ப்ரோ இருக்கு. PS5 ப்ரோவோட விலை வந்து ரொம்ப அதிகமாக வரும். 75,000 80,000 ரூபா வருங்க. கேம் கான்சோல் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிளேஸ்டேஷன் 5ல வந்து டிஸ்க் எடிஷன் மாடல் வாங்கிக்கிங்க. இந்த PS5 டிஸ்க் எடிஷன் மாடலில் மட்டும்தான் PS4, அதாவது பிளேஸ்டேஷன் 4 இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளேஸ்டேஷன் 4ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கேம் கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய சீரீஸை வந்து இதில் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பிளேஸ்டேஷன் 4ல இருக்கிற கேம்ஸையும் இந்த பிளேஸ்டேஷன் 5ல நீங்கள் விளையாடிக்கலாம். பிளேஸ்டேஷன் 5ல வரக்கூடிய கேம் டிஸ்கையும் இதில் போட்டு நீங்கள் விளையாடிக்கலாம். ஸோ வந்து இது பேக்வேர்ட் கேப்பபிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் PS4, PS5 கேமில் வந்து இந்த டிஸ்க் எடிஷன் மாடலில் மட்டும்தான் விளையாட முடியுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பிளேஸ்டேஷன் 5ஓட விலை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ்டேஷன் 5 வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தினப்போ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 55,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி இதோட விலை வந்து 55,000 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு கண்ட்ரோலரும் இந்த PS5 டிஸ்க் எடிஷனும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸ்பைடர்மேன் எடிஷனு இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசான் பண்டில்னு சொல்லி ஏதாவது ஒரு கேம் வந்து ஃப்ரீயாக இன்க்ளூடாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதோட விலை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 55,000 65,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சனால இந்த கேம் கான்சோலை வாங்க முடியுமா கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா ஒரு 65,000ங்கிறது அது ரொம்ப மிகப்பெரிய தொகையா இருக்குது. நான் வந்து செகண்ட் ஹேண்டு தான் வாங்கினேன். நான் வந்து காந்திபுரம் ரூட் மொபைல்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க. அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். மொபைல், கேம் கான்சோல் இந்த மாதிரி வரும். அவங்க கிட்ட வந்து இந்த கான்சோல் வந்து நான் விலை கம்மியாக தான் வாங்கினேன். நான் வாங்க போகும்போது லைட் யூஸில் கிடைச்சதுங்க. நான் கஸ்டமர் வாங்கி ஒரு 4 மாசத்துலேயே வித்துட்டாரு. எனக்கு ஒரு 40,000 ரூபாய்க்கு கிடைச்சதுங்க. ஸோ எனக்கு லக்கில் கிடைச்சதுனால நான் அதை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன்.
இப்போ வந்து கேம் கான்சலோட விலை வந்து பாத்தீங்கன்னா 65,000 ரூபாங்க. ஏன் இது விலை அதிகமா இருக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜெமினி, சாட் ஜிபிடி, இந்த ஏஐல இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து அதிகமான ரேமு மெமரி தேவைப்படுறதுனால அந்த கம்பெனி எல்லாம் வந்து இந்த ரேமு மெமரி அதிகமா அவங்க வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த ரேம் மெமரி தட்டுப்பாடு அதிகமா இருக்கிறதுனால சோனி அவங்க சைட்ல இருக்கிற தயாரிப்போட செலவு அதிகமா இருக்கிறதுனால இவங்களும் அந்த கேம் கான்சோட விலையை வந்து ஏத்தி இருக்காங்க. தெரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து பிளே ஸ்டேஷன் 5 அபிஷியல் விலை வந்து பாத்தீங்கன்னா 65,000 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. இந்த கேம் கண்ட்ரோலோட இருக்கு பாத்தீங்கன்னா, இதோட விலை பாத்தீங்கன்னா 5,500 ரூபா வரும். இதுலயே வந்து ஸ்பெஷல் எடிஷன் கொடுத்துருக்காங்க. அன்சார்ட்டடு, காட் ஆஃப் வார், இந்த கார் ரேஸ் கேம்க்குலாம் கொடுப்பாங்க. அந்த கண்ட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா 5,500 ரூபாய் ஆரம்பிச்சு 8,000 ரூபாய் வரைக்குமே சேல் பண்ணிட்டு வராங்க. நம்ம ஒரு கேம் கான்சோல் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு நேரம் இருக்கு, நம்மளால ஒரு நாளைக்கு உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கேம் விளையாட முடியும் சொன்னீங்கன்னா மட்டும் நீங்க கேம் கான்சோல் வாங்குங்க. அதே மாதிரி சில பேர் வந்து சும்மா வாங்கி வச்சுட்டு விளையாடாமலே இருப்பாங்க. சும்மா மாச கணக்கா வீட்லயே தான் கிடப்பீங்க. உங்களால இதை வந்து வாங்கி விளையாட முடியுமா, நேரம் கிடைக்குமான்னு முதல்ல பாருங்க. ஏன்னா நாங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்தா டெய்லி ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து விளையாடுவோம். எங்களுக்கு அது டைமே கிடைக்க மாட்டேங்குது. சரி நாங்க வாங்கிட்டோமே விளையாடணும்னு சொல்லி உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம். இந்த கேம் கான்சோல் வாங்கும்போது இன்னொரு டவுட் வரும், இது வந்து கூலிங்கா இருக்கணுமா, நம்ம இருக்கக்கூடிய வீடு வந்து ஏசி அந்த மாதிரிலாம் இருக்கணுமா கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் வேண்டாங்க. எங்க வீட்டை பாத்தீங்கன்னா நார்மல் ஃபேன் தான் ஓடிட்டு, டிவி டேபிள் மேலதான் நார்மலா வச்சிருக்கேன். சரிங்களா? இதுக்கு ஏசியோ அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். ஆனா கரண்ட் இருக்கான்னு மட்டும் பாத்துக்கோங்க. சில பேரோட வீட்டுல வந்து வோல்டேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் இருக்குன்னா நீங்க வாங்க போகும்போது அந்த வோல்டேஜ் இஷ்யூ எல்லாம் இல்லைங்கிறத ப்ராப்பரா செக் பண்ணிட்டு எடுத்துக்குங்க. ஏன்னா சோனி பாத்தீங்கன்னா இந்த வோல்டேஜ்ல வந்து இது ரிப்பேர் ஆச்சுன்னா இது ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. கீழே விழுந்து உடையிறது இந்த மாதிரி விஷயங்களை இது கம்பெனி வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ளார ஏதோ பிரச்சனை மட்டும்தான் சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது மேல தண்ணி சிந்துறதோ இல்ல வோல்டேஜ்ல வந்து இது ரிப்பேர் ஆச்சுனாலோ சோனி இதை வந்து மாத்தி தர மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2026 வந்து பிளே ஸ்டேஷன் 5 வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அட்டகாசமான கேமை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. என்னென்ன கேம்ஸ் போயிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து GTA 6 வருதுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மார்வலோட வால்வரின் சொல்லி ஒரு கேம் வரப்போகுதுங்க. மூணாவது பாத்தீங்கன்னா நாட் 7 சொல்லி ஜேம்ஸ் பாண்டோட கேம் வரப்போகுது. பின்ன எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான லாஸ்ட் ஆஃப் அஸோட 3வது பாகம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. பின்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டாம் ரைடர் கேம்ஸ் எல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ அந்த கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கும். கேம் விளையாடுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நான் பிளே ஸ்டேஷன் 5 வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேங்க. பிளே ஸ்டேஷன் 5க்கு வந்து நம்ம இந்தியால வாங்குற கான்சோலுக்கு வந்து சின்னதா இந்த 2 கனெக்டர் வருங்க. இதுவே துபாய், மலேசியா இங்க இருந்தெல்லாம் கொண்டு வராங்க பாத்தீங்களா பிளே ஸ்டேஷன் 5க்கு, அதுக்கு வந்து துபாய் பின்னு சொல்லுவாங்க. பின்னு வந்து பாத்தீங்கன்னா மேல 3 பின்னு கனெக்டர் வருங்க. ஸோ வந்து நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் பாருங்க டிவிக்கு பின்னு கேமுக்குன்னு சொல்லி நான் தனியா குத்தி வச்சிருக்கேன். நீங்களும் வந்து பின்னு வந்து கரெக்டா ஹோல்டர்ல போட்டு ஆன் பண்ணுங்க. தெரிஞ்சுதுங்களா? நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த பிளே ஸ்டேஷன் 5 இருக்கு பாத்தீங்களா, இதை ஆன் பண்றதுக்கு சுவிட்ச் தான் நம்ம எப்பவும் ஆன் பண்ணுமா கேட்டா கிடையாதுங்க. இந்த கேம் கண்ட்ரோல் மூலயமாவே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கேம் கண்ட்ரோல் மூலயமா ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. நம்ம குத்தின உடனே இங்க இந்த கண்ட்ரோலர் லைட் எரியுங்க. தெரியுதுங்களா? காமிச்சிடறேன் பாருங்க. தெரியுதுங்களா? அதுக்கப்புறமா டிவில பாத்தீங்கன்னா சோனியோட அந்த சிம்பிள் வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கேமை வந்து நான் என் கண்ட்ரோலர் மூலமாவே ஆன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண உடனே நம்மளோட ப்ரொஃபைல் காமிக்குங்க. எதுக்காக வேண்டி ப்ரொஃபைல் காமிக்குதுன்னா, நம்ம வீட்டில் ஒரு 3 இருந்து ஒரு 4 நபர்கள் இருந்தாங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர் ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்காரு, என்னோட ஒரு நேம்ல ஒரு ப்ரொஃபைல். நான் ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தேன்னா அது அங்கிருந்து நான் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க, என்னோட ப்ரொஃபைல்குள்ளார போறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா நான் என்னென்ன கேம்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணிருக்கேன்னா, மோட்டார் ஃபெஸ்ட், இட்ஸ் டேக் 2, ரீஅனிமே, பிளே ரூம், இதெல்லாமே டவுன்லோட் பண்ணியிருக்கேங்க. தெரியுதுங்களா? வந்து இப்போ வந்து இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் ஹாப்டிக் ஃபீட்பேக் என்னன்னு போயிட்டீங்கன்னா, இந்த கேம் கண்ட்ரோலர் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து ஒவ்வொரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா R1, R2, L1, L2 சொல்லி நிறைய பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம நார்மலா எப்பவுமே அமுத்திக்கலாம். கேம் ஆன் பண்ணிட்டோம்னா இந்த பட்டன்ஸ் எது நம்ம அமுத்த முடியாது. ஏன்னா இந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி இந்த பட்டன்ஸ் எல்லாமே டைட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று காமிச்சிடறேன் பாருங்க. ஆஸ்ட்ரோ பிளே ரூம் சொல்லி ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. அந்த கேம் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த கேம் கண்ட்ரோலர் வச்சு என்னென்ன பண்ணலாங்கிற விஷயத்த நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. நான் கேம் ஆன் பண்ணிட்டேன். இப்போ அடாப்டிவ் ட்ரிகர்ஸ் சொல்லி ஸ்கிரீன்ல வருது பாத்தீங்களா. இப்போ பாருங்க,
இதுக்கு முன்னாடி இந்த பட்டன் எல்லாமே நான் அமுத்தலாம்னு சொன்னேன். இப்ப பாருங்க அமுத்த முடியாது, டைட் ஆயிடுச்சு பாருங்க, தெரியுதுங்களா? பாருங்க 2 பட்டனையும் சேர்த்து அமுத்துறேன், தெரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா டச் பேட் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஸ்கிரீன்ல டச் பேட் இருக்கு பாத்தீங்களா? நீங்க ஏதாவது எழுதுறேன் பாருங்க, நான் எக்ஸ்பாக்ஸ் போடுறேன் பாருங்க, நம்ம சேனல் யூடியூப் நேம் எக்ஸ்பாக்ஸ் தமிழ் வருதுங்களா? நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. அதே மாதிரி இது மோஷன் சென்சார் இருக்குங்க, காமிச்சர் சென்சார் பாருங்க, நம்ம கண்ட்ரோலர் எந்த பக்கம்ல திருப்புறோமோ அந்த பக்கம்ல சென்சார் மூலியமா வேலை செய்யும், தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ல காமிச்சர் பாக்குறீங்களா? இது முழுக்க சென்சார் கண்ட்ரோலருங்க பாருங்க. அடுத்தது கீழே வந்து ஒரு மைக் இருக்குங்க, ஊதுனா அங்கேயும் சவுண்ட் வருது பாருங்க, கேக்குதுங்களா? இதுதாங்க இந்த கேம் கண்ட்ரோலரோட ஸ்பெஷல் சிறப்பு. நம்ம ஏதாவது ஒரு கேம் மேல விளையாட போகும்போது அந்த கேம்ல ஒரு அம்பு விடுறோம்னா அந்த அம்பு வந்து விட போகும்போது இந்த ட்ரிகர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைட் ஆயிரும் நமக்கு. அதே மாதிரி சூப்பரா இருக்கும், வைப்ரேஷன் எல்லாமே தனித்தனியா வேலை செய்யும் உங்களுக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து விலை எவ்வளோங்கிறத நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. PlayStation 5 பார்த்தீங்கன்னா 2 விதமா கேம் விளையாடிக்கலாம். ஒன்று சிடி போட்டு கேம் விளையாடிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஓஎல்எக்ஸில் ஏதாவது ஒரு கேம் சிடி வாங்கி நம்ம இந்த PlayStation 5ல போட்டு நம்ம பிடிச்ச கேமை விளையாடிக்கலாம். இல்லை நமக்கு வந்து கேம் எல்லாம் சிடியில் வாங்க முடியாதுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு விளையாடணும்னா இதுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் பணம் கட்டி படம் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் பணம் கட்டினோம்னா நமக்கு பிடிச்ச கேம்ஸில் வந்து இத்தனை கேம்ங்கிற கேட்டகரியில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்க நான் காமிச்சேன் உங்களுக்கு. PlayStation Plus சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க, சைன் அப்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு என்னங்கிறது காமிக்கும். ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 7600 இதுல மேக்சிமம் புது கேம்ஸ் எல்லாமே இதுல வந்து நம்ம விளையாடிக்கலாம். எக்ஸ்ட்ரான்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க, அது வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 6700 அதுவே எஸ்எஸ்ன்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குங்க, அது ஒரு வருஷத்துக்கு 3950. இந்த டீலக்ஸிங் எக்ஸ்ட்ரா இருக்கு பாத்தீங்களா? இந்த டீலக்ஸ்ங்கிற சப்ஸ்கிரிப்ஷன்ல புது கேம்ஸ் மஸ்டா வர எல்லா கேம்ஸுமே வந்துருங்க. ஸ்பைடர்மேனு, காட் ஆஃப் வார், அன்சார்ட்டடு, லாஸ்ட் ஆஃப் அஸ்ன்னு சொல்லி எல்லா கேம்ஸுமே வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரால வந்து சில கேம்ஸ் மட்டும் மிஸ் ஆகுங்க. இப்போ வந்து இது ஒரு வருஷத்துக்கு தான் வாங்க முடியுமா கேட்டீங்கன்னா இல்லைங்க, நம்ம 3 மாசத்துக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு டீலக்ஸ்ல போயிட்டீங்கன்னா 2200 வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து பணம் கட்டினோம்னா நம்ம இதுல மூலயமாவும் நம்ம கேம் வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். அதுக்கு கண்டிப்பா வீட்டுல நெட்டு கனெக்ஷன் இருக்கணுங்க. இதுக்கு எவ்வளவு நான் நெட்டு போட்டிருக்கேன்னா நான் 30 MBPS போட்டிருந்தேன், டவுன்லோட் ஸ்பீட் ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுனால இப்போ 100 MBPSக்கு நான் அப்கிரேட் ஆகியிருக்கேங்க. ஸோ பாத்தீங்கன்னா இவ்வளோ கேம்ஸ் வந்து நம்ம விளையாடிக்கலாம். பாருங்க என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஒரு நீங்க வந்து எக்ஸ்ட்ராங்கிற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இவ்வளோ கேம்ஸும் வந்து உங்களுக்கு உள்ளார இருக்குங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கு பாருங்க. மேடன், ஹெலோ நெய்பர், டாம் ரைடரு, டெக்கனு, ஸ்பைடர்மேன் 2, ஹாலோ நைட்டு, வேம்பா எக்ஸிடைட்டு, குவைட் பிளேஸ், ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ் எல்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுன்னா இது ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் தனிப்பட்ட முறையில வாங்கணும்னா இந்த கேமுக்கு வந்து நம்ம 2500 கட்டி வாங்கணுங்க. பாருங்க நிறைய கேம்ஸ் இருக்குங்க. இப்போ மார்டல் காம்பட் இருக்கு, கிரீன் ஹில் இருக்கு, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 கேம்ஸ் இதுல இருக்குங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம்னா நம்ம பிடிச்ச கேம்ஸ் மஸ்டா எல்லாமே நம்ம டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். உங்களுக்கு பாருங்க பிரின்சஸ் ஆஃப் பர்சியா இருக்கு பாருங்க. நான் பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல 4-5 கேம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ரீஅனிமல் ஒரு கேம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். இதுல வந்து கேம்ஸ் மட்டும் தான் விளையாட முடியுமா கேட்டீங்கன்னா இல்லைங்க. இதுல வந்து மீடியான்னு ஒண்ணு போட்டிருக்கும் பாருங்க, மீடியா கொடுக்குறோம் பாருங்க. மீடியா கொடுத்துட்டீங்கன்னா இதுல இருந்து நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் வீடியோ, யூடியூப் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பாத்துக்கலாம். இப்போ இங்க ஸ்பாட்டிஃபை இருக்கு, ஆல் ஆப்ஸ்ன்னு கொடுத்தா இதுல எல்லா ஆப்ஸுமே நமக்கு கீழே வரும். நம்ம வேணா கேம்ஸ் மாதிரி டவுன்லோட் பண்ற மாதிரி நமக்கு பிடிச்ச ஆப்ஸையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்க யூடியூப் இருக்கு, ரெட் இருக்கு பாருங்க, அமேசான் பிரைம் இருக்கு. இதுக்குன்னு தனியா ஒரு ரிமோட் வித்துட்டு இருக்காங்க. இது நம்மள்ட்ட ரிமோட் இல்ல, வேணா நம்ம அதை பண்ணி நம்ம டிவி சேனல் மாத்துற மாதிரி நம்ம ரிமோட் மூலமாவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து PlayStation 5 பேசிக்கான விஷயத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம். நான் இதோட செகண்ட் பார்ட்ல வந்து PlayStation 5ல என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் சிடி போட்டா ஒர்க் ஆகுது, PS4 கேம் சிடி இதுல ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ வீடியோ வந்து கண்டிப்பா லைக் பண்ணுங்க. புதுசா PlayStation 5 வாங்கக்கூடிய உங்க நண்பருக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.